கிரீன் அனகொண்டா பேரு அனகொண்டா படத்துல பார்த்துருப்பீங்க அது மாதிரி பேரு லோக்கின்னு வச்சிருக்கோம். லோக்கி இஸ் அபவுட் 3.5 years old. ஸோ இங்கே தான் பிறந்தான். அதனால இப்போ பையன் நல்லாவே வளர்ந்தாச்சு. பார்க்கவே எவ்ரி டைம் பார்க்கும்போது இல்லை எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாரு அப்படின்னு தோணும் எனக்கு. ஹீஸ் அ நான் வெனமஸ் ஸ்னேக். விஷம் கிடையாது. எல்லாரும் நினைப்பாங்க ஓ விஷத்தை எடுத்து, அதெல்லாம் இல்லை. இது விஷம் இல்லாத பாம்பு. ஆனால் மஸ்குலர். யூ see all the muscles they have. So they coil around. இது பண்ணி அப்புறம் ஸ்வாலோ பண்ணி சாப்பிடும். ஸ்ட்ரென்த் வந்து மசில்ஸில் தான் இருக்குது இந்த பாம்புக்கு. அதனால வெரி மஸ்குலர் ஸ்னேக்கு. படத்தில் காமிக்கிற மாதிரி உடனே கொல்லணும், கடிக்கணும், முழுங்கணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் ஃபைன். நம்ம நோண்டாத வரைக்கும் அவனும் எதுவும் கண்டுக்க மாட்டான். ஸோ இவனுக்கு மெயினாக உள்ள ஃபீச்சர் வந்து இங்கே கண்ணுக்கு பின்னாடி ஒரு பிளாக் கோடு இருக்கும். எல்லா அனகொண்டாக்கும் அது இருக்கும். ஆனால் உடம்புல இருக்கிற எல்லா டாட்ஸும் ஒவ்வொரு அனகொண்டாக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளோட கைரேகை இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி. ஸோ ஜூவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்போம். ஃபோட்டோ எடுத்துட்டு இது வந்து இந்த ஐடி இருக்கு, ஸோ இது வேற பாம்பு அப்படி சொல்லுவோம். ஸோ இங்கே இவனுக்கு டாட்ஸ் ரெண்டும் பக்கத்தில் இருக்கும். அதனால இன்னொருத்திக்கு பக்கத்தில் இருக்காது, தனித்தனியா. ஸோ நம்மள மாதிரி டெய்லியும் அவங்க கூட இருக்கிறதுனால you can feel the difference, right? I can, yeah, that is there. But daily not I won't be holding her all the time. இப்போ ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்தோம். அதனால இப்போ நமக்கு நேர்களுக்கு காமிக்கிறதுக்கும் எஜுகேஷனுக்கு they யூஸ். நம்ம மற்ற இருக்கிற ஹேபிட்டேட்டை வைல்டை எப்படி நம்ம பராமரிக்கணும், இருந்தால் தான் இவங்கெல்லாம் வாழ முடியும்னு சொல்றதுக்கு they play a huge role. நான் எஜுகேஷனோட இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு நாள் ஆகுது இவங்க பிறந்து? எவ்வளவு வருஷமா? 3.5 years. 3.5 years. How much weight? இல்ல இன்னும் எவ்வளவு தூரம் அவங்க வளருவாங்க? இவன் கிட்டத்தட்ட 15 அடி 16 அடி போலாம். இது ஆல்ரெடி வெயிட் ஒரு கையில தூக்குறதுக்கு. முந்திலாம் அப்படிலாம் இல்ல. யூசுவலா இப்படி அடங்கிடுவான். இவ்வளவு தூரம் தான். இப்போ நல்லா பையன் வெயிட்டா 5 கிலோக்கு மேல ஈஸியா இருப்பான். ஓகே. சோ இன்னும் 15 feet அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. இன்னும் எவ்வளவு வெயிட் இருக்கும்? கிட்டத்தட்ட 100 கிலோ கிட்ட போகும். ஓ ஆமா, பெருசா வளர. இதுல பல்லு இருக்கு இல்லையா உள்ளர? 6 அடுக்கு பல்லு இருக்கு. 6 அடுக்கு பல்லு. ஆமா. சோ கடிச்சா வலிக்கும். எல்லா அனிமல் நம்மளே மாறி கடிச்சா வலிக்கிற மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு பல்லு வந்து ஹுக் மாதிரி இருக்கும். நமக்கு பல்லு கடிச்சா ஸ்ட்ரைட் இல்லையா, இவங்களுக்கு ஹுக் மாதிரி உள்ள இருக்கும். ஏன்னா கை இல்லை எடுத்து ஸோ they grab it, hook on it, push and they swallow it. That's all. So இது மாதிரி இன்னும் இத்தனை ஸ்பீசிஸ் இங்க இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஸ்னேக் ஸ்பீஷிஸ் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 15 வெரைட்டி வச்சிருக்கோம். இவங்க வந்து அழியக்கூடிய வகையா? அப்படி இல்ல, இன்னும் ஆகல. ஆனா கொண்டு போயிருவோம் போல எல்லாத்தையும் அழிச்சு. இது அமேசான் காட்டுல பார்க்கக்கூடியது இது. ஸோ நிறைய தண்ணி. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா ஸ்விம்மிங் வித் அனகொண்டான்னு ஒன்று இருக்கும். ரியல் லைஃப்ல நம்ம நோண்டாட்டி அது நோண்டாம அது பாட்டுக்கு போறது அப்படியே எடுத்திருப்பான் வீடியோ. ஸோ நம்ம தான் ஹேபிட்டேட் அழிச்சு இதுக்கு எங்கே போகுன்னு தெரியாம அப்படி இருக்கிறது. பட் they are fine. If we don't mess with them, they don't mess with us. பார்க்கவே பயந்தேன். இப்போ நான் பார்க்கறேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. That's nice. So இப்போ பார்க்க போறது வந்து Aldabra giant tortoise, second largest tortoise species in the world. First Galapagos, அப்புறம் இவங்க 3 பேர் இருக்காங்க. பேர் வந்து ஆல்பர்ட், ராபர்ட், லிட்டில் பர்ட்னு பேர் வச்சிருக்கு. ஸோ நம்ம அவங்கள பார்க்க போறோம். இங்க இருக்கிறது ராபர்ட், ஆல்பர்ட், அவ லிட்டில் பர்ட். சரியா? பாப்பா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் வாழ்வாங்க இல்லையா? 150 வயசு வரைக்கும் வாழ்ந்த ரெக்கார்ட் இருக்கு கன்ஃபார்மா.